ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ட் வித் சமி. இன்றைக்கி வந்து 7th மேக்ஸ் ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட் லெசன் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். இந்த சம் வந்து நான் ஏற்கனவே ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் போய் இந்த சம் பாருங்கள். இப்போ வந்து எக்ஸாம்பிள் 1.2ல் ஆட் -40 அண்ட் -30 இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. வாங்க ஆட் பண்ணலாம். இப்போ வந்து -40 அண்ட் +30. இப்போ வந்து இதில் வந்து எதுவுமே போடாமல் இருந்தால் அது ப்ளஸ்ன்னு அர்த்தம். இந்த ஒரு ஃபார்முலா வந்து நான் சொல்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. சேம் சைன் இருந்தால் அது வந்து ஆட் பண்ணணும், டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் வந்து அதை மைனஸ் பண்ணணும். இதில் வந்து டிஃப்ரெண்ட் சைன் இருக்குது, மைனஸும் ப்ளஸும் வந்து மைனஸ். இப்போ வந்து நம்ம இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். 40 வந்து 30ல் மைனஸ் பண்ணால் 1. இதில் வந்து பிக்கர் நம்பரோட சைன் என்னன்னு பார்க்கணும். 40னா இதில் பிக்கர், அதனால் -40 -10. இதுக்கு வந்து -10 ஆன்சர். இப்போ வந்து செகண்ட் சம் பார்க்கலாம் வாங்க. 60 அண்டு -50 60 அண்டு -50 ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 60 அண்டு -50 இதில் வந்து இது வந்து ப்ளஸ்ன்னு அர்த்தம், இது வந்து மைனஸ்னு அர்த்தம். டிஃப்ரெண்ட் சைன் இருந்தால் என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். இப்போ வந்து 60லேருந்து -50 வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா 10. இப்போ வந்து இதோட பிக்கர் சைன் என்னன்னா ப்ளஸ்ஸு, அதால் ப்ளஸ். இதுதான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சர். இப்போ வந்து நம்ம வந்து ஆன்சர் செக் பண்ணிடலாம். இதுலேயும் -10, இதில் வந்து +10. இப்போ வந்து எக்ஸாம்பிள் 1.3 ஆட் பண்ணணும். -70 அண்டு -12. ஃபஸ்ட்டு -70 அண்டு -12 எழுதிக்கலாம். இப்போ இதில் வந்து சேம் சைன் இருக்குது. சேம் சைன் இருந்தால் என்ன பண்ணணுன்னா ஆட் பண்ணணும். இப்போ வந்து -70 அண்ட் -12 இதில் வந்து சேம் சைன் இருக்கிறதால ஆட் பண்ணணும். இதில் வந்து பிகர் சைன் என்னன்னா இதுதான், அதனால் -85 இதோட ஆன்சர். இப்போ வந்து அடுத்தது 103 அண்டு 89. இதில் வந்து ரெண்டுமே ப்ளஸ்னா, எதுவுமே போடாமல் இருந்தால் ப்ளஸ்ன்னு அர்த்தம். இது ரெண்டுமே சேம் சைனா, அதனால் வந்து இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணிடலாம். 9, 10, 11, 12. இப்போ வந்து 4, 1. இதில் வந்து பிக்கர் சைன் வந்து ப்ளஸ்ஸு. ஆன்சர் பார்த்துடலாம் பாருங்கள். இது கரெக்டு, இதுவும் கரெக்டு. இப்போ வந்து இது பார்க்கலாம். A submarine is at 32 feet below the sea level. Then it moves up 8 feet. Find the depth of the submarine now. இப்போ சப்மரைனோட ஃபீட் வந்து சப்மரைன் feet below the sea level. இப்போ வந்து a submarine is 32 feet below the sea level. இப்போ வந்து இதை வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்கணும்னா வந்து பிலோ த sea levelன்னு இருக்கிறதால இதை மைனஸ்னு நம்ம எடுத்துக்கணும். -32 feet. இப்போ வந்து then it moves up 8 feet. Then it moves up. இது வந்து மூவ்ஸ் ஆகுது, அதனால் இது வந்து +8 feet எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதோட டெப்த்து என்னன்னு வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து
இது வந்து டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது, அதனால் வந்து இது சப்ராக்ஷன் பண்ணால் 24 feet. இதோட வந்து பிக்கர் நம்பரோட சைன் என்னன்னா மைனஸ். இப்போ வந்து அடுத்த சம் பார்க்கலாம். சீதா சேவ்டு ₹225 and she spent 400 on credit basis of the purchase of stationery. Find her due amount. சீதா வந்து ₹225 வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா. 400 கிரெடிட் பேசஸ் ஆஃப் ஸ்டேஷ்னரி. 400க்கு ஸ்டேஷ்னரி வாங்கியிருக்கா. இப்போ வந்து வாங்க, சீதா சேவ்டு ₹225 அவள் வந்து சேவ் பண்ணியிருக்கா, அதால் வந்து ப்ளஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து கிரெடிட் பேஸஸில் அவள் வந்து ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். she has spent ₹400, இதால் மைனஸ் வச்சுக்கலாம். இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும், ஏன்னா டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது, அதனால் மைனஸ் பண்ணால் இதில் வந்து என்ன வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஃபைண்ட் த டியூ அமௌண்ட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அவளோட டியூ அமௌண்ட் வந்து ₹175. இதில் வந்து பிகர் சைன் என்னன்னா மைனஸ்னால் இப்போ வந்து அடுத்தது ஃப்ரம் த கிரவுண்ட் டோர் எ மேன் வெண்ட் அப் 6th floor. சார் நான் ஃபஸ்ட்லேருந்து இது பண்ணுறேன். ஃப்ரம் த கிரவுண்ட் ஃப்ளோர் எ மேன் went up 6 floors and came down 6 floors. In which door is he now? இப்போ வந்து ஒரு மேன் வந்து 6 floor வந்து மேலே போயிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து 6 floor கீழே வந்திருக்காரு. இப்போ வந்து அவர் எந்த ஃப்ளோரில் இருப்பாருன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான சம்மு. ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், நம்பர் ஆஃப் டோர்ஸ் கிளைம்ட் அப், இது வந்து +6 floors-லாம் இருக்காங்க. இவர் வந்து கீழே டவுன் வந்தது 6 floors. லேண்டிங் பாயிண்ட் வந்து அவர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருப்பார், அதால் 0. அடுத்தது என்ன சொல்ல பார்க்கலாம். அடுத்தது வந்து இதை எல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டியில் நான் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம பார்த்துட்டு முடிச்சிடலாம். எக்ஸாம்பிள் 1.9 மென்ஷன் த ப்ராப்பர்ட்டி ஃபார் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு 2 சம் கொடுத்து அதை வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணி பார்த்தா என்ன வந்து நம்பர் வருதோ அதை வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இதில் வந்து இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா ஒரே ஆன்சர்னால் வரும், இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா ஒரே ஆன்சர்னால் வரும். இந்த மாதிரி 2 கொடுத்து அது வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஒரே ஆன்சர்னால் வரும். அந்த மாதிரி வந்தால் அது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னன்னா வந்து இதே மாதிரினா ஒரு 2 இன்டீஜர்ஸ் கொடுத்து அதோட ஆன்சர் வந்து நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணி பார்த்தா என்ன ஆன்சர் வருதோ அதுதான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. அதுக்கப்புறம் வந்து இதுவும் இது வந்து மேலே உள்ளது மாதிரியான 4 சம் கொடுப்பாங்க. 2 சம் வந்து ஒரே ஆன்சர் வந்துச்சுன்னா அது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து இதில் வந்து 3 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதை ஆட் பண்ணி பார்த்தாலும் ஒன்றா வரும், இதை ஆட் பண்ணி பார்த்தாலும் ஒன்றுனா வரும். இப்போ வந்து இந்த 3மே இந்த வந்து 2மே ஆட் பண்ணி பார்த்தா ஒன்றா வரும், ஆனால் வேறு டைப் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து இதே மாதிரினா ஆனால் 3ஆக கொடுத்துருப்பாங்க, அது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது வந்து 0 கொடுத்து இதை வந்து ஆட் பண்ண சொல்லுவாங்க. அதோட ஆன்சர் வந்து மைனஸாக இருந்துச்சுன்னா அடிக்டிவ்
ஐடென்டிட்டி. இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறையா சம் நான் வந்து பாக்கி சம்லாம் உங்களுக்கு வந்து சொல்லித்தருவேன். இதில் எல்லாமே புரிஞ்சிருக்குன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்டில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் வந்து இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஆட் த ஃபாலோயிங் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தருவேன். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் த வீடியோ. சரி, அடுத்த சம்மில் நம்ம பார்க்கலாம். பாய்.